Hi viewers, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 10th மேக்ஸ் பயிற்சி 3.19ல இருக்கிற 11வது கேள்வி. இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான 5 மார்க் சம். இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியா ஷார்ட்கட்ல क्वेश्चனை வச்சு எப்படி 5 மார்க் எடுக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. a = abcd I = 1001 எனில் a squared minus a plus d into a = bc minus ad into I2 என நிறுவுக. ஸோ ஃபஸ்ட்டு ஆன்சரில் LHS எடுத்துக்கலாம். LHSல என்ன இருக்குன்னா a squared minus a plus d into a கொடுத்துருக்காங்க. given நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏல a b c dன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஏவை வச்சு தான் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு a squared எடுத்துக்கோங்க. a squaredனா 2 டைம்ஸ் எழுதிக்கோங்க. ab cd again ab cd 2 டைம்ஸ் எழுதியாச்சு. இப்போ ஆன்சர் எப்படி கொண்டு வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் கேட்டிருக்கனால இந்த டேர்ம் இப்போ ஏழு இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இங்கே என்ன எழுதணும்னா இப்படி ஏ ஸ்கொயர் எழுதிட்டு அடுத்து ப்ளஸ் போட்டுக்கோங்க. இப்போ கொஸ்டினில் பாருங்கள், கொஸ்டினில் இங்கே ஆர்ஹெச்எஸில் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு பிசி இருக்கு இல்லையா, அந்த பிசி எடுத்து இந்த இடத்துல போட்டுருங்க, பிசி. அவ்வளோதான். அடுத்தது இந்த இடத்துக்கு என்ன இருக்குன்னா ஏபி. ஸோ ஹரிசாண்டலாக ஏபி, வெர்டிகலாக பிடி. இப்படி 7 டைப்பில் ஏபி பிடி. அப்போ ஏபி ப்ளஸ் பிடி அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்து இந்த டேர்முக்கு ஏசி ப்ளஸ் சிடி, ஏசி ப்ளஸ் சிடி. இங்கே ஏ ஸ்கொயர் எழுதுறதுனால இந்த இடத்துல என்ன எழுதணும்னா டி ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே என்ன எழுதிக்கோம் பிசினால இங்கேயும் பிசி. ஸோ அவ்வளோதான் ஏ ஸ்கொயருங்கிறது. அடுத்தது ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏ. ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏல ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் டி என்னன்னு எழுதிட்டு ஏ என்ன இருக்குது ஏ பி சி டி. அடுத்த ஸ்டெப்பில் இப்போ ஏபிசிடி இருக்கு இல்லையா, இதில் ஒவ்வொரு டேர்ம்லேயும் உள்ளார கொண்டு போய் ஏ ப்ளஸ் டியை சேர்த்து எழுதிடுங்க. அப்போ ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏ, ஏ ப்ளஸ் டி இன்ட்டு பி, ஏ ப்ளஸ் டி இன்ட்டு சி, ஏ ப்ளஸ் டி இன்ட்டு டி. அடுத்தது ஆன்சரில் இப்போ ஏ ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதை பார்த்து இங்கே எழுதிடலாம். இந்த இடத்துல ஏ ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கோங்க ப்ளஸ் இங்கே பிசி போட்டு இல்லையா. இப்போ கொஸ்டின் இங்கே என்ன இருக்குது, அடுத்ததில் ஏடி இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு ஏடின்னு மாற்றிக்கோங்க. இந்த டேர்ம் பொறுத்த வரைக்கும் எதுவுமே மாற்றம் கிடையாது, அப்படியே எழுதிடலாம் ஏபி ப்ளஸ் பிடி. அதே மாதிரி இங்கேயும் சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே எழுதுங்க ஏசி ப்ளஸ் சிடி. இந்த இடத்துல டி ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே என்ன போட்டிருக்கோமோ அதை இங்கே எழுதுங்க ஏடி. ஸோ இதுவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏ ஈக்குவல் டு நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, என்னென்ன ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஏபி ப்ளஸ் பிடி ஏசி ப்ளஸ் சிடி டி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி மைனஸ் a squared plus ad ab plus bd ac plus cd d squared plus ad. நம்ம கண்டுபிடிச்சது அப்படியே எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா கொஷினில் பாருங்கள் இங்கே என்ன இருக்குது, இந்த டேர்ம் இந்த ரெண்டு கார்னர்லேயும் 0 0 இருக்கிறதுனால என்ன பண்ணணும், இப்போ வந்து கொஷின் இங்கே இருக்குது பாருங்கள், பிசி மைனஸ் ஏடி இருக்கு இல்லையா, அதை அப்படியே எழுதிடலாம். பிசி மைனஸ் ஏடி கொஷினில் வச்சு தான் எழுதுகிறேன். பிசி மைனஸ் ஏடி எழுதிட்டு இந்த ஐ கொடுத்துருக்காங்களே அதை அப்படியே எழுதிடுங்க 1001 அப்படின்னு எழுதிடுங்க. இப்போ இங்கே இடத்துல பிசி மைனஸ் ஏடி இதுக்கு I2 அழகுன்னு எழுதிடலாம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணோம்னா இந்த ரெண்டு டேர்மையும் அடிச்சு விட்ருங்க, ஃபுல்லாகவே அடிச்சு விட்ருங்க. அடுத்து இங்கே ஏ ஸ்கொயர் அடிச்சிடலாம். இதே டி ஸ்கொயர் அடிச்சு விட்ருங்க. ஸோ இங்கே அவ்வளோதான் இருக்கும். பிசி மைனஸ் ஏடி இங்கே 1001 பிசி மைனஸ் ஏடி இன்ட்டு I2. ஸோ இது ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். தர்ஃபோர் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஹென்ஸ் த ப்ரூஃப்னு எழுதிடலாம். ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஸோ இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் ஈஸியாக ஷார்ட்கட்டில் கொஸ்டினை வச்சு எப்படி 5 மார்க் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.